தனி மனித வளர்ச்சியும் 10 கட்டளைகளும். இவைகளை கேட்கும் பொழுது தனிமனித வளர்ச்சிக்கு இதெல்லாம் தேவையா? நிச்சயமாக. ஏனென்றால் நல்வாய்ப்பு என்பது வாய்ப்புகளுக்காக தவறு செய்து சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பது. வாய்ப்புகளுக்காக சரியான முறையில் செய்ய வேண்டும். உங்களின் தயார் நிலையை மற்றவர்கள் அறிந்து கொள்ள அது உதவும். மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவதல்ல, உள்ளிருந்து மலர்வது. வெளிவட்ட ஏற்பு என்பது ஏற்கத்தக்கதே அல்ல. மகிழ்ச்சியை உங்களின் நிலைப்பாடுகளோடு தகுந்தாற்போல நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களோடு வருகிறது. அடுத்தவருடன் ஒப்பீடு செய்வது சரியாகாது. ஏனென்றால் சில நேரங்களில் அவர்களை பார்த்து நீங்கள் நடக்கும் பொழுது அவர்களோடு போய்விடுகிறது. அது என்னவாக இருக்கிறீனோ அதுவாக மாறுவதற்கு முயற்சிகள் வேண்டும். அதாவது நான் இப்படி இருக்கிறேன், இப்படி மாற வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கும் பொழுது அது உங்களை மாற்றுகிறது. சாதாரண நபராக முத்திரை குத்தியதை கிழித்தெறியுங்கள். நீங்கள் என்னவாக வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதை நோக்கி நகருங்கள். மனதை கற்க அனுமதிக்க வேண்டும். இதயம் இணையாத பயிற்சி கற்றலுக்கு உதவாது. கேட்டு முத்திரையிட்டு கட்டுப்பாடுடன் மெய்ப்பாடுகளை உணர்ந்து வழி நடக்கும் போது வெற்றி தொட்டுவிடும் தூரம்தான். மனதின் சக்தியை உணர்ந்து வெளி உலக கவர்ச்சிகளையும் ஒத்துவராத செயல்களையும் தவிர்த்தல் மிகவும் நல்லது. எதை சாதிக்க முடியுமோ அதை நோக்கி நகர்தல் அறிவுடைமை. முடியாதவைகளை கனவு கண்டு முட்டுச்சந்தில் நிற்பதால் யாருக்கு என்ன பயன்? உங்களை நீங்கள் ஆளுங்கள், மற்றவர்கள் ஆளுவதற்கு அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய கொள்கையும் பாதையும் உங்களுக்குத்தான் தெரியும். பயத்தை உருவகப்படுத்தி விலகிவிடாமல் உண்மையிலேயே அது பயமா அல்லது புறங்காட்சியா பிறழ்ச்சியா என்று உணர வேண்டும். உங்கள் குறிப்புகள் உங்களை வழிநடத்தும், உண்மையை ஏற்கும். சரியான நடவடிக்கைகள் பயத்தை வெகு விரைவில் சாய்மிழக்க வைத்துவிடும். பயமின்மை, அதாவது பயத்தை வெல்பவர்கள் பயம் என்னும் பிணைப்பு தவிர்ப்பது நன்று. சுதந்திரமாக இருக்க துணிவான முடிவுகள் உதவும். பாதுகாப்பான செயல்பாடுகளே கருத்துக்களோ அல்ல. உன்னையே நீ அறிந்தால் அது உன்னுடைய ஞானம். வலிமையும் தெரியாத செயல்களும் இணையாது. நல்ல முடிவுகள் தன் பற்றிய அகழ்ந்த புரிதலில் இருந்து வெளிவருவது வழிநடத்தும். முயற்சித்துத்தான்